ஜூன் 6ஆம் தேதி வரை நம்ம தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருக்கிறதுனால அதுவரைக்கு சட்டமன்றமும் நடைபெறாது. அரசு நிகழ்ச்சிகளிலும் யாருமே நாங்கள் எந்த கலந்து விடாது. அபிஷியலாட்டு நாங்கள் இங்கே வரல. நான் குடும்பத்தோட பிள்ளைகள் ஊட்டியை பார்க்கணும், மலர் கண்காட்சியை பார்க்கணுங்கிறதுனால கூப்பிட்டு வந்திருக்கோம். நாளைக்கு ஊருக்கு கிளம்பியிருக்கோம். சட்டமன்றம் எப்போ போட்டு நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஜூன் மாதம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் கூப்பிட்டு வரும் கூட்டத்தொடர் எப்படி வேறு ஏதாவது சிறப்பு அம்சங்கள், முக்கிய அம்சங்கள் ஏதாவது? ஏன்னா எம்பி தேர்தலுக்கு பிறகு கூட்டுறோம், அப்போ அது எப்படி இருக்கும்? நீங்கள் நம்ம முதல்வரை பொறுத்தளவில் உங்களுக்கு தான் தெரியுமே, ஒவ்வொரு நாளும் மக்களுடைய பிரச்சனைகளை கவனத்தில் வச்சு சாமானிய மக்கள், ஏழை எளிய மக்களுக்கு என்ன செய்யணுமோ தொடர்ந்து செய்யணும். நம்முடைய எண்ணமும் சிந்தனைகளும் சாமானிய மக்களை பற்றிய தானே. நம்ம 3 ஆண்டு காலத்தில் நீங்கள் உலகத்திலே வரலாறு காணாத அளவுக்கு 1,15,00,000 பேருக்கு மாதம் 1000 ரூபா கொடுத்தாங்க. பெண்கள் நகர பேருந்தில் நாள் ஒன்றுக்கு எத்தனை முறைனாலும் ஏறி இறங்கிடலாம். இதிலே பல கோடி பேர் அதில் பிரயாணம் பண்ணி பயனடைகிறாங்க பெண்கள். இது எண்ணற்ற திட்டங்கள். காலை சிற்றுண்டி திட்டமெல்லாம் உலக வரலாற்றிலேயே யாருமே செய்யாத, ஒரு குழந்தை சாப்பிடலை அப்படின்னு சொன்னதான் மைண்டில் வச்சு காலை சிற்றுண்டி கொண்டு வரணும்னா பெருந்தலைவர் காமராஜர் அப்படி ஒரு இன்சிடெண்ட்டில் மதிய உணவு கொண்டு வந்தார். அதுக்கு பிறகு நம்முடைய முதல்வர் தான் காலை சிற்றுண்டி கொண்டு வந்தாங்க. அதுக்கு கடந்த ஆண்டு அரசு பள்ளிக்கு மட்டும் கொண்டு வந்தாங்க. இந்த ஆண்டு அரசு உதவி பெறும் பள்ளிக்கும் சேர்த்துருக்காங்க. அது இன்னும் வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம். இதோட கல்வியை பொறுத்தளவில் ஆங்கில மோகம், மெட்ரிக், சிபிஎஸ்சி நோக்கி போகிறாங்க. நம்முடைய முதல்வர் புதிதாட்டு கடந்த ஆண்டு பள்ளிக்கு ஒரு வகுப்பறை ஸ்மார்ட் போர்டு அமைத்து கொடுக்கணும்னு சொல்லி மெட்ரிக் சிபிஎஸ்சி பள்ளியில் படிக்கிற பிள்ளைக்கு இணையாட்டு படிக்கிறதுக்காக அந்த வாய்ப்பு. இதோட பெருமை நான் முதல்வன் திட்டம். அதாவது எல்லாருமே பிஏ, எம்ஏ, பிஇ, எம்இ எல்லாம் படிச்சிருந்தாங்க. ஆனால் வேலைக்கு எப்படி போகணுங்கிற ஒரு வழிகாட்டுதல், அந்த வழிகாட்டுதல் தான் நம்முடைய முதல்வர் கொண்டு வந்து நான் முதல்வன் திட்டங்கள் கொண்டு வந்து அதற்கு பயிற்சி கொடுத்து ஒரு மாவட்டத்துக்கு ஆண்டுக்கு 3 முறை நம்ம வேலைவாய்ப்பு முகாம் நடத்துகிறோம். அதில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஒவ்வொரு நாங்கள் எங்கள் மாவட்டத்தில் பார்க்கும்போது 100க்கும் மேற்பட்ட பெரிய கார்பரேட் கம்பெனியிலேருந்து தேவையான கம்பெனிகள்லாம் வேலைக்கு ஆள் எடுக்க வந்திருந்தாங்க. ஒரு வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுதுன்னா திருநெல்வேலியில் ஒரு சேவியர்ஸ் காலேஜில் நடந்தது. 17,000 பேர் 20,000 பேர் வராங்க, வேலைக்கு வாராங்க. அப்படியே இது போல் ஸ்டால் போட்டிருக்காங்க. 100 ஸ்டால்லையும் பார்த்து இவங்க படிப்புக்கு நமக்கு என்ன வேலை தேவையோ அதை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது நான் முதல்வன் திட்டம். மிகப்பெரிய அளவில் சாமானிய மக்களுக்கு படித்து என்ன செய்யணும்னு இருந்த காலம் போக சர்டிஃபிகேட்டே எடுக்க மறந்துட்டாங்க இதுவரை. இப்போ தான் இந்த 3 ஆண்டு காலம் தான் சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டு அந்த வேலைவாய்ப்பு முகாம் போகிறாங்க. அது ஒரு பெரிய சாதனை. அதுதான் இந்த நான் முதல்வன் திட்டம். அந்த பயிற்சி கொடுத்து பண்ணுறதுலாம் ஒவ்வொன்றுமே சாமானிய மக்களுக்கு அவங்களுடைய சிந்தனையை பற்றி தான். நீங்கள் இன்னொன்று, சமூக நீதிங்கிறது இவ்வளோ காலமும் தமிழ்நாட்டில் தான் ஓங்கி ஒலித்தது. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுதுமே எல்லாருமே சமூக நீதி தமிழ்நாடு மாதிரி வரணும், நம்முடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் மாதிரி இந்த திட்டங்கள் வரணும், அவருக்கு அந்த திட்டங்கள் வரணுங்கிற மாதிரி இந்திய அளவில் பேசப்படுது. அதனுடைய எதிர்வெளி தான் நீங்கள் எல்லாம் கேட்கல கேள்விகள், அதுகளுக்கெல்லாம் பதிலாக அதில் தான் எல்லா இடத்துலையும் அதை கேட்குறோம். நன்றி. இப்போ தமிழ்நாட்டில் நம்ம இவ்வளோ திட்டங்கள் வந்து நம்ம செயல்படுத்தியிருக்கோம் இல்லையா, இது வந்து இந்தியா கூட்டணி வெற்றிக்கு வந்து வழிவகுக்குமா? அதுதானே இந்த திட்டத்தை நம்ம தமிழ்நாடு அரசு என்னென்ன செயல்பட்டிருக்கின்றதோ
தமிழக அரசு என்னென்ன தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்கோ அது அவ்வளவு தானே இந்தியா கூட்டணியில் இருக்கு. நீங்க பார்த்துருக்கீங்க, நீட்டு வேண்டான்னு சொல்லியிருக்கோம், அது அங்கே நம்முடைய ஜாதிவாரி கணக்கெடுத்து அந்த அடிப்படையில் வேலை வாய்ப்பும் படிப்புலையும் இடம் கொடுக்கணுமோ அது இந்தியா கூட்டணியில் இருக்கு. நீங்கள் இந்தியா கூட்டணியில் தமிழக, அதுதான் நான் சொன்னேன், தமிழ்நாடு அரசு செயல்படுத்துகின்ற சமூக நீதி திட்டம் தான் அகில இந்திய அளவில் நம்முடைய இந்தியா கூட்டணியினுடைய தேர்தல் அறிக்கையும் அதுவும் நம்ம நடைமுறைப்படுத்தக்கூடிய திட்டங்களினுடைய அடிப்படையாக வச்சது தான் இந்த தேர்தல். நம்ம வெற்றி வாய்ப்புக்கு இந்த திட்டங்கள்லாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கும். 100% உங்களுக்கே தெரியும், இந்தியா கூட்டணி இந்த நிலைக்கு உருவாக்கியிருக்குன்னு சொன்னால் அதனுடைய பிதாமகன் யார் தான்? தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினுடைய முயற்சி தான். அதுவும் முழு முயற்சி தான். ஏன்னா ஒரு வலுவான ஒரு அரசு, வலுவான இயக்கம், ஒரு வலுவான கொள்கை உள்ளது. அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தில் உள்ளவர் ஒரு கொள்கை ரீதியாக இந்த கூட்டணி அமைக்கிறதுக்கு முன்னெடுத்த முயற்சி தான். அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் அதை அவங்கள யோசித்து பார்க்க வச்சது, சேர்த்து விட்டது. அதை யாரும் மறக்க முடியாது. மோடி போகிற இடத்துல எல்லாம் பொய்யா பேசிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. இது நம்முடைய பாரத பிரதமர் அவங்களுடைய பொறுப்பை உணர்ந்து பேசணும். பல விஷயங்களை நேற்று நடந்ததை இன்னைக்கு மாற்றி சொல்கிறதாட்டு நீங்கள் பத்திரிகை ஊடகங்களில் பார்த்து தான் நான் சொல்கிறேனே தவிர நேரில் நான் பார்த்ததில்லை. ஒரு பாரத பிரதமர் அப்படிப்பட்ட வார்த்தைகளை இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் அவங்க பாரத பிரதமர். அது ஜாதி மதம் இனம் எதுவுமே கிடையாது. குறிப்பாக சிம்பிளாக சொன்னால் தமிழக முதல்வர் மாதிரி பொறுப்புணர்ந்து எல்லா மக்களுக்கான ஒரு முதல்வராக இருக்க மாதிரி எல்லா மக்களுக்கான ஒரு பிரதமராக இருந்தால் நல்லது. வார்த்தைகளை மாற்றி மாற்றி பேசினா அது சரியாக இருக்குமான்னு நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா ஏஜ் ஆனதுனால மாற்றி மாற்றி சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியல, மறந்துட்டா. முழு முயற்சியாக எடுத்து பண்ணுறாங்க நம்முடைய பாரத பிரதமர். அவங்க கூட ஒரு பேட்டியில் சொல்லும்போது நியூஸ் 18 அதில் சொல்லும்போது கூட நான் ஒத்தைக்கு தான் எல்லா இதுக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிய, எல்லோருக்கும் பதில் சொல்ல வேண்டியது, அதனால் அதுதான் பிரச்சனை அப்படின்ட்டு அவங்க இன்டர்வியூவை பார்க்கும்போது நான் பார்த்தேன். அது சொன்னாங்க. அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் 7 கட்ட தேர்தல் அவ்வளவு மாநிலங்களுக்கும் போகிறதுனால 543 தொகுதிக்கும் சென்று வர்றதுனால மறதியில் எதுவும் பேசிட்டாங்களோ என்னன்னு எனக்கு தெரியும். பிஜேபிக்கு உங்களோட மார்க்கு நான் போட முடியாத, மக்கள்லாம் போடணும். இந்தியா கூட்டணி வெற்றி வாய்ப்பு அதுவும் மக்கள் தான். நீங்கள் எப்படி இருக்கு பார்த்துருப்பீங்கல்ல, இப்போ களத்தில் இருக்கும்போது களத்தில் எல்லாருமே அவங்க கருத்தை சொல்லுவாங்க. அவங்க நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் கேட்டேன், நாங்கள் 400 சீட்டுக்கு மேலே ஜெயிப்போம்னு சொல்கிறாங்க. கெஜ்ரிவால்கிட்ட எடுத்துக்கிட்டாக்கி 100க்கு மேலே போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அகிலேஷ் யாதவ்கிட்ட கேட்டாக்கி நம்ம உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசி தவிர மீதி எல்லாம் வாஸ் அவுட்டுன்னு சொல்கிறாங்க. அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடங்களில் என்ன இருக்குங்கிறத நீங்கள் தான் இந்திய அளவில் ஒவ்வொரு இடத்துலையும் என்ன இருக்குங்கிறத மக்களுக்கு வந்து சேர்க்கணும். பாஜக மீண்டும் வெற்றி பெற்றால் இந்திய ஜனநாயகமே இருக்காது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி இது இப்போ இருக்கா இருந்தால் சொல்லுங்க. டெல்லி முதல்வர் கைது கூட அதுக்கு ஒரு உதாரணம். இது நான் பர்டிகுலராக சொல்றதுக்கு இல்லை, பெரும்பாலான சாமானிய மக்களை பற்றி இந்த அரசு கடந்த 10 ஆண்டுகளில் நான் அரசியலுக்கு அப்பால் பட்டு நடந்த சம்பவங்கள். 10 ஆண்டு கால ஆட்சியில் யார் பயன்பெற்றாங்க? 22 கார்பரேட் கம்பெனிக்கு 20 லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி. 20 லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கு. ஏழை விவசாயிகளுடைய நிலை என்ன? விவசாயிகள் உற்பத்தி பண்ணுறவுடைய பொருட்களுக்கு விலை 2 மடங்காக நிர்ணயம் பண்ணுவேன் நாங்கள் கொஞ்சம். அப்போ சாமானிய மக்களை பற்றி எந்த விவசாயிக்கு கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கு? நம்ம பிள்ளைகள் படிச்சிருக்கு, 50,000 1 லட்சம் கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடன் எங்காவது விவசாய நம்ம மாணவ மாணவிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கா? இல்லை. இப்போ நீங்கள் பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு கடன் தள்ளுபடி பண்ணுறதுல எனக்கு மாறுபட்ட கருத்து. அது என்ன நோக்கத்துக்கு பண்ணுறாங்களோ அது வேறு. ஆனால் உலக பணக்கார வரிசையில் 3வது இடத்துல 4வது இடத்துல இருக்கவங்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணணுமா? ஏதோ ஒரு கம்பெனி நலிஞ்சிட்டு அதுக்கு ஒரு கடனை தள்ளுபடி பண்ணால்
அது நலிந்த கம்பெனி, இத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்காங்க, அதனால அந்த கடன் தள்ளுபடி பண்ணது நியாயம்னு சொல்லலாம். நீங்கள் வந்து உலக பணக்கார வரிசையில் இருக்கவங்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணணுமா? 35% அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் கட்டிகிட்டு இருந்தாங்க, 30 ஆக்குனாங்க. 25% மட்டும் தான் இப்போ சாமானிய மக்கள், நீங்கள்லாம் உழைச்சி வேலை பார்க்குறவங்க, நடுத்தர மக்கள் அதை விட அதிகமாட்டு வருமான வரியை கட்டுறாங்க. அப்போ அவங்களுக்கு அவ்வளோ சலுகை கொடுக்குன்னா ஒரு புள்ளி உரம் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் நிறுவனம் மூலம் வேலை பார்க்குறது 1 கோடி பேர். எம்எஸ்எம்இ சிறு குறு நிறுவனங்கள் மூலம் வேலை பார்க்குறவங்க 17 கோடி பேர் இந்தியாவில் வேலை பார்க்குறாங்க. ஆனால் அந்த சிறு குறு நிறுவனத்துக்கு எந்த சலுகையும் கிடையாது. அவங்கள கடுமையான பாதிக்க தான். ஐயா, மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் இருக்குமா? தமிழக அரசுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் தமிழக மக்களை யாருங்க அச்சுறுத்த முடியும்? உலகம் தோன்றிய காலத்தில் முதல்ல தோன்றிய தமிழ் மொழி ஒரு கொள்கை அடிப்படையில் இருக்கக்கூடிய கட்சி. அவங்க பயப்படக்கூடிய ஆட்களாங்க ஆட்சியில் இருக்காங்க. கலைஞர் மகன் ஆட்சியில் இருக்காங்க. அவருக்கு பயம்னா என்னன்னு நீங்கள் தெரியும். அது வேற. பயப்படுறதுக்கு எதுக்கு பயப்படுவோம்? மக்களுக்கு, உண்மைக்கு, நியாயத்துக்கு, அதுக்கு தான் பயப்படுவாங்களே தவிர யாரோ நம்மளை மிரட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் யாருக்கும் அதுக்கு. நன்றி. பரபரப்பான மற்றும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் அப்டேட்ஸுடன். சப்ஸ்கிரைப் செய்திருங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.